ஹே ஆல், இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். கிச்சனா அது எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு கேட்குறவங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரியா வர மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். ஹலோ, வெல்கம் பேக் டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் தாரிஷா. இன்னைக்கு நம்ம கார்லிக் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் இது சேர்த்து இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இதில் இருக்க ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இது. அன்சால்டட் பட்டர் 25 கிராம்ஸ் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகேனோ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 பல் பூண்டு ஃபைனாக மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்படி ரொம்ப ஃபைனாக மின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. பபிள்ஸாக இருக்கா? ஸோ இதில் நம்ம மாவு பிசைஞ்சுக்க போகிறோம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 கப் அளவுக்கு மைதா. ஒருவேளை நீங்கள் சால்டட் பட்டர் எடுக்கிறீங்கன்னா உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன், சாஃப்டாக வர்றதுக்காக. நல்லா பிசைஞ்சிட்டு ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்கு. இப்போ இது மேலே லைட்டாக பட்டரை கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக கிரீஸ் பண்ணிட்டு இந்த டோவை நம்ம டக் பண்ணி வச்சிட போகிறோம். ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். டோ டபுள் த சைஸ் ஆகும். பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன், இல்லைன்னா காஞ்சு போயிடும். 1 மணி நேரத்தில் டோ இந்த அளவுக்கு நல்லா ரைஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம கார்லிக் பிரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு இதிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு பாதியில் நான் ஆல்ரெடி பீட்சா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதான் பண்ணியிருக்கேன். பீட்சா ரெசிபி உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர் அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இது கையில் ஒட்டாத அளவுக்கு. அப்புறம் நம்ம இன்னைக்கு கார்லிக் பிரெட்டை இட்லி பேனில் பண்ண போகிறோம். அதனால ஒரு பிளேட்டில் பட்டர் பூசி கையிலையும் கொஞ்சம் பட்டர் பூசிட்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கலாம். இது ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இட்லி பேனை நான் தண்ணி ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சூடானா போதும் அந்த பாத்திரம். ஸோ இப்போ இது நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கத்தி வச்சு லைட்டாக மேலே கீறி விட்டுக்கலாம். இப்போது அது மேலே நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ஆரிகேனோ அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் இதை அவனில் ட்ரை பண்ணுறீங்கன்னா நம்ம பட்டர் போட்டு பிசைஞ்சோம்ல, அதுக்கு பதிலாக மைதா டஸ்ட் பண்ணி கூட பிசைஞ்சுக்கலாம். இப்போது இட்லி பேன் ஹீட் ஆயிடுச்சு. அதில் வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸில் கார்லிக் பிரெட் பேக் ஆகிடும். இப்போது நம்ம தோசை பேனில் போட்டு இதை 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா மேலே நல்ல ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரும். நம்ம இட்லி பேனில் பண்ணனால மேலே ப்ரௌன் ஆகாது, அதனால். ஸோ 2 சைட் 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை ரெசிபி. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரெசிபியோட பார்க்குறேன்.
Until then, it's Darius signing off with lots of love. Bye. Take care.